ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். நேற்று தான் IQoo அவங்களுடைய IQoo 9T லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு OnePlus இவங்களுடைய OnePlus 10T லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலராக இருக்குது அண்ட் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்கும்போது எந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த பட்ஜெட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் OnePlus அவங்களுடைய ப்ரீவியஸ் ஃப்ளாக்ஷிப் OnePlus 10 Pro உடைய சேம் எக்ஸாக்டான டிசைனை தான் இந்த OnePlus 10Tலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரியே ரெண்டு கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பேக் சைட் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் மெட்டீரியலில் கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனோட இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி நல்லாவே சாலிடாக பண்ணியிருக்காங்க. பட் பேக் சைடு இது ஒரு கிளாசி ஃபினிஷ் அப்படின்றதுனால நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுடைய இம்பாக்ட் இந்த மொபைலுடைய பேக் சைட் பாடியில் அதிகமாகவே விழும். அண்ட் மொபைலுடைய வெயிட் 203 கிராம்ஸ், அரௌண்ட் வெயிட் 8.75 mm திக்னஸோட OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு இருக்கு. அண்ட் அதுவே IQoo 9T பொறுத்த வரைக்கும் இவங்க பேக் சைட் ஃபினிஷ் IQoo உடைய அந்த யூனிக்கான டுவல் செக்மெண்ட்டுக்கான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம் செக்மெண்ட் இங்கே மேட் ஃபினிஷ்லையும், மேலே இருக்கக்கூடிய அந்த கேமரா செக்மெண்ட்டை கிளாசி ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த கேமரா செக்மெண்ட்ல நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுடைய இம்பாக்ட் விடும். அண்ட் பேக் சைட் ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இவங்களும் மெட்டலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்களும் பில்டு குவாலிட்டி நல்லாவே சாலிடாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைல் இவங்களும் ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. அண்ட் மொபைலுக்கான வெயிட் இவங்களும் கிட்டத்தட்ட 205 கிராம்ஸ்க்கான அதே மாதிரியான வெயிட்டோட தான் IQoo 9T ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆயிருக்கு. அந்த வகையில் டிசைன் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணுங்க. அடுத்து மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு வரும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன IQoo 90 E5 AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus 10T LTPO டெக்னாலஜியில் 10 பீட்கான AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் ரெண்டுமே 120 Hz தான். பட் வித்தியாசம்னு பார்க்கும்போது இங்கே பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ, இந்த வேல்யூ OnePlusல கிளியராக மென்ஷன் பண்ணல. பட் IQoo 90 1500 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் OnePlus 10Tல கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷன் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் IQoo 90 ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ஆல்பா அப்படின்ற இந்த ஒரு டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே HDR10+ சப்போர்ட் இருக்கு. 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் தான், இதெல்லாம் காமனாகவே இருக்கு. அண்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே பெசல்ஸும் ரொம்பவே சின்னதாக தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஃபுல் வியூக்கான ஒரு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிடைக்கும். மற்றபடி டிஸ்பிளேல ஒரு ஆடட் அட்வான்டேஜாக IQoo 90க்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே Vivo உடைய Vivo V1+ இமேஜிங் சிப் அப்படின்ற இந்த ஒரு சிப் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்புடைய மெயின் வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அந்த வீடியோவுடைய ஃப்ரேம்ஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஸ்மூத்தான ஒரு விஷுவலி எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு டிஸ்பிளேல கொடுக்கும் அப்படின்ற மாதிரி IQoo தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த Vivo V1+ சிப் IQoo 90க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக டிஸ்பிளேல இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேவுடைய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு நல்ல கிளாரிட்டியான அண்ட் குவாலிட்டியான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்றதுக்கு ஏற்ற டிஸ்பிளே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. அதே மாதிரி மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப் செட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சிப். பழைய Snapdragon 8 Gen 1 உடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக அதுலேருந்து சில விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு சிப். மெயினாக ஹீட்டிங் எல்லாம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணி இந்த சிப்பில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் தான் இந்த Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த சிப். அதனால பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இருக்காது. மற்றபடி இதில் என்னதான் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் மொபைலில் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்ன லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வேப்பர் சேம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு அட்வான்டேஜாக OnePlus 10Tல 3D லேயருக்கான ஒரு கிராஃபைட் ஷீட்டிங்கான வேப்பர் சேம்பர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால OnePlus 10
10Tல இன்னும் பெட்டரான ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி OnePlus தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இது OnePlusக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் OnePlusல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹைப்பர் பூஸ்ட் கேமிங் என்ஜின் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் என்ஜின் OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா எந்த ஒரு லேகும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்மூத்தான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி OnePlus தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது OnePlus 10Tக்கு ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. பட் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் எந்த குறையும் வைக்காது. ரெண்டுமே ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் இருந்தாலும் OnePlus 10Tக்கு இந்த ஹைப்பர் கேமிங் பூஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு என்ஜின் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அது போக ரெண்டுத்துலையுமே LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ், ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, Wi-Fi 6 மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் காமனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற வகையில் IQoo 90ல 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் OnePlus 10Tல 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில் 5G பேண்டும் OnePlus 10Tல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு இருக்கு. அடுத்து பேட்டரின்னு வரும்போது இங்கே கெப்பாசிட்டி வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. IQoo 90ல 4700 mAh கொடுத்துருக்காங்க, OnePlus 10Tல 4800 mAh கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு வித்தியாசம் இருக்குது. OnePlus 10T 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸில் 160 வாட்ஸ்க்கான சார்ஜரை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே IQoo 90ல 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. பாக்ஸில் இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டரை நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த வகையில் இங்கே இந்த 120 வாட்ஸ் அண்ட் 150 வாட்ஸ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியில் ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு சார்ஜ் ஏறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. இப்போ OnePlus 10T உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ணுது அப்படின்னு பட்சத்தில் IQoo 90 25 மினிட்ஸில் உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 நிமிஷம் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சார்ஜிங் ஸ்பீடில் வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஸோ இது பெரிய லெவலில் இம்பாக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு அந்த 150 வாட்ஸ்க்கான சார்ஜர் வேணும் அப்படின்னு பட்சத்தில் OnePlusக்கும் போகலாம். இல்லை 120 வாட்ஸ் போதும் அப்படின்னா IQoo இங்கே ஓகே தான். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டாப் நாச்சான ஃபீச்சராகவே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரான்னு வரும்போது இங்கே தான் ஒரு மேஜரான வித்தியாசமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. ஆக்சுவலாக OnePlus எப்போவுமே கேமரா வைஸ் நல்லாவே பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் கேமராவுக்காகவே வாங்குற காலம்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சரை எனக்கு பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கேமரா செட்டப் அப்படியே OnePlus Nord 2T 30,000 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேமரா செட்டப் அப்படியே டிக்டோவா OnePlus Nord 2 and 2Tல இருந்த அதே கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி f1.8 அப்பேச்சர் வேல்யூட சோனி IMX766 அப்படின்ற இந்த சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் கடைசியாக 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சரை 50,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கான இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் போய் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஃபீச்சரை பார்க்கும்போது 30,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த கேமரா ஃபீச்சரோட நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்கும் போது எதுக்காக 50,000 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப்புக்காக வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. மற்றபடி வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது பேக் சைடு இந்த ரியர் கேமரால மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே செல்ஃபி கேமரான்னு வரும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4 அப்பேச்சர் வீடியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கான ஃப்ரேம் ரேட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் படுது. அதுவே IQooல பார்த்தோம்னா இவங்களுமே பின்பக்கம் OnePlus மாதிரியே ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பிரைமரி கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். பட் இந்த 50 மெகா பிக்சல் கேமரா சாம்சங் ஐசோசெல் GN5 அப்படின்ற இந்த சென்சரோட வருது. f1.8 அப்பேச்சர் வேல்யூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அது போக கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கேமராவும் 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த 3 கேமராவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கேமராவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.4 அப்பேச்சர் வேல்யூட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங்கிற ரெசல்யூஷன் பார்க்கும்போது இதுவுமே OnePlus மாதிரியே தான். பின்பக்கம் 4K 60 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதுலலாம் பெருசாக OnePlusக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பட் அந்த 3 கேமரா பின்பக்கம் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த 3 கேமராவுமே OnePlusஐ விட IQoo 90ல கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கேமராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக டெலிஃபோட்டோ லென்ஸ் இதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கேமரா வைஸ் OnePlusஐ விட IQoo இங்கே பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது.
மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக தான் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, ஆண்ட்ராய்ட் 12க்கான அந்த ஒரு அப்டேட்டட் ஓஎஸோட தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. யூஐ மட்டும் இங்கே OnePlus அவங்களுடைய ஆக்சிஜன் ஓஎஸில் வரும் அண்ட் IQoo அவங்களுடைய ஃபன் டச் ஓஎஸில் வரும். இதுதான் வித்தியாசம். அண்ட் மொபைலுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வித்தியாசம் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரேம் வேரியன்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 8+128GB வேரியண்ட் 50,000 ரூபாய்க்கும் 12+256GB வேரியண்ட் 55,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சேம் எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும்போது இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் OnePlusல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது பில்டு குவாலிட்டி ரொம்பவே சாலிடாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டு பக்கமே கார்னிங் ஒரு லெக்லஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே ரொம்பவே பெசல்ஸ் எல்லாம் சின்னதாக ரொம்பவே நல்ல கிளாரிட்டியான குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 150 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் Snapdragon 8+ Gen 1 பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் OnePlus 10Tக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயம் IQoo 90ல் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இவங்களுமே பில்டு குவாலிட்டி நல்லாவே சாலிடாக பண்ணியிருக்காங்க. மெயினாக பேக் சைடு எனக்கு அந்த மேட் ஃபினிஷ் எனக்கு பர்சனலி பிடிக்கும். ஸோ மேட் ஃபினிஷ் இங்கே இருக்கிறது OnePlus 90க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. பட் சில பேர் பேக் சைடு அந்த ப்ரீமியம் ஃபீல்காக கிளாஸ் ஃபினிஷ் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது OnePlusல இருக்குது. அதுவும் உங்களுடைய ஒப்பீனியன் தான். ஸோ அதில் நான் இங்கே வரல. பட் மற்றபடி டிஸ்பிளேவுடைய கிளாரிட்டி குவாலிட்டி வைஸ் இங்கே IQooவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெசல்ஸும் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அது கூட அந்த Vivo V1+ சிப் அப்படின்ற இந்த சிப் இருக்கிறதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த Vivo V1+ சிப் இது டிஸ்பிளேவில் அந்த ஃப்ரேம் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் கேமராவில் நைட் விஷன் ஷாட்ஸ் எடுக்கும்போது இன்னும் பெட்டரான கிளாரிட்டியான இமேஜை கொடுக்கறதுக்கும் இந்த Vivo V1+ சிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இது கேமராவிலுமே நமக்கு ஹெல்ப் பண்ண போது அந்த வகையில் இந்த Vivo V1+ சிப் கண்டிப்பாக IQooக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அது போக Snapdragon 8+ Gen 1 இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் என்னதான் OnePlus 10Tல நமக்கு 150 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருந்தாலும் 120 வாட்ஸ்க்கான சார்ஜரும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீச்சர் தான், ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். அண்ட் கேமரா மெயினாக OnePlus 10Tயை விட ரொம்பவே பெட்டரான ஒரு கேமரா ஃபீச்சர் கண்டிப்பாக IQoo 90ல் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கேமரா ஃபீச்சர்ஸும் IQoo 90ல் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக படுது. பட் அதே சமயம் சில நெகட்டிவும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவில் என்னதான் நல்ல கேமரா ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 60 FPS கொடுத்துருக்கலாம். பட் 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் OnePlusலையும் அதே தான் இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. 50,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்னும் போது மேபி 2K டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் இது ஒரு பெரிய நெகட்டிவாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எடுத்துக்க வேணாம். பட் ஓவராலாக இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து எனக்கு பர்சனலி இந்த 50,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IQoo கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி பண்ணுது. ஏன்னா டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி டிஸ்பிளே, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ், கேமரான்னு எல்லா செக்மெண்ட்லையும் IQoo ஓரளவுக்கு ஒரு நல்லாவே மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் OnePlus இங்கே டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருந்தாலும் கேமரால இங்கே கோட்டை விட்டுட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாததும் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக OnePlus யூசர்ஸ்க்கு மெயினாக இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படியோ இல்லையோ OnePlus யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த அலர்ட் ஸ்லைடர் இல்லாததும் OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்கும். அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் IQoo 90 கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி இப்போ ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக IQoo அண்ட் OnePlus கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் எது? நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.